2026 மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, பொருளாதார மேன்மை கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு அங்கீகாரத்திற்காக நீங்க அலைஞ்சிட்டு இருந்தீங்களோ, அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. ஏன்னா எப்பயுமே ஒரு ஆண்டு பலன் என்பது பொதுவா ஒரே ஒரு கிரகத்தை வச்சும் சொல்றது இல்ல. ஒரு 4 கிரகத்த வச்சு தான் ஆண்டு பலன் சொல்ல முடியும் இல்லையா? அந்த மாரி போன வருஷம் எப்படி இருந்ததோ, அதே மாரி இந்த தடவ 11ஆம் இடத்தில் ராகுவும், 5ஆம் இடத்தில் கேதுவும் இருக்காங்க. குருவோட டிரான்சிட் திரும்ப எகைன் 3ஆம் இடத்துல வக்ரமா இருந்த குரு அப்படியே ஒரு பிப்ரவரி மாசம் வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி ஆகப் போறார். 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஓகே. எகைன் இதுவரைக்கும் வக்ரகதியில இருந்த சனி அப்படியே ஸ்ட்ராங்கா நியூ இயர் பிறந்துச்சு. மறுபடியும் என் வேலைய காட்ட ஆரம்பின்ற மாரி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அவருடைய சஞ்சாரம் மீன வீட்டுக்குள் நிகழ காத்திருக்கிறது. இந்த அடிப்படையில இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது பிறக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரத்துல அழகா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய தனுசு வீட்டுல 4 கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை. ஏற்கனவே 4 கிரகம் சேரும்போது என்னெல்லாம் நிகழ்வு நடந்திருக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த தடவ பயங்கரமான பிளெஸ்ஸிங் கிடைக்க போகுது எல்லாருக்கும் அப்படிதான் சொல்லணும். எஸ்பெஷலி மேஷ ராசிக்காரர்களுக்கு தாறுமாறு தர்பாவா இருக்க போகுது. ஏன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் உய்வதற்காக எல்லா விதத்தையும் கொடுக்கக்கூடிய மிஸ்டர் சூரியன், புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், ஆல்மோஸ்ட் ராசிநாதன், செவ்வாய் எல்லாருடைய சஞ்சாரத்தோட இந்த புத்தாண்டு என்பது இனிதே பிறக்க காத்திருக்கிறது. அப்படிதான் இல்லையா? அங்கிருந்து குருவுடைய ஒற்றை பார்வை. அப்படியே அழகா தான் வீட்ட தானே குரு பார்க்கக்கூடிய பார்வை. இதெல்லாம் அமைப்போடு அப்படி அழகா இருக்கும்போது, இங்கிருந்து சனி தன்னுடைய பார்வையை குடுக்குறார். செவ்வாய் தன்னுடைய பார்வையை சனிக்கு குடுக்குறார். இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல தான் இந்த நியூ இயர் என்பது பிறக்கப் போகிறது மேஷராசிக்காரர்களுக்கு. இது எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னா, கரெக்ட்டா, அக்யூரேட்டா சில விஷயங்கள் சொல்லணும்னா, அது வந்து ஒரு நம்ப 2 இதா பிரிச்சுக்கலாம். முதல் 6 மாதம் ஒரு மாரியும், அடுத்த 6 மாதம் ஒரு மாரியும் ஒரு நிகழ்வை வந்து எல்லாருக்குமே நாட் ஒன்லி நீங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் குடுக்கறதுக்கான அமைப்பா இருக்கு. ஏன்னா குருவோட டிரான்சிட் அப்படின்றது இந்த தடவ ஜூன் மாதம் 1ஆம் தேதி நிகழ காத்திருக்கிறது. மிதுனத்துல இருக்க குரு கடகத்துக்கு வரப்போறார். கடகத்துக்கு வந்தப்புறம் அது வேற மாரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன குடுக்க போகுது. ஸோ முதல் 5 மாதங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்கிரீஸ் ஆக போகுது. நெறைய டிராவல் பண்ண போறீங்க. 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது, விரய சனி, நாங்க 7:30க்குள்ள வந்துட்டோம் இப்படிலாம் சொன்னாலாம் நம்பாதீங்க. சனி வந்து பெருசா மேசராசிக்காரங்கள வந்து டார்ச்சர் பண்ற அளவுக்குலாம் ஒண்ணும் என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. ராசிநாதனோடயே பெரிய ஸ்ட்ராங். செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. முதல் ஜனவரி மாசம் ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருத்தல் என்பது பயங்கரமான குடுப்பன. 10வதுக்கு தனக்காரகன் 2ஆம் வீட்ட வந்து பார்க்கறது அப்படின்ற 2ஆம் வீட்டு அதிபதி தனக்காரனுடைய சேர்க்கையில இருக்கிறதுன்றதெல்லாம் வாவ்! வேற லெவல்ல இருக்கு. நான் ரொம்ப டெக்னிக்கா பேசினா கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். அதனால நான் ஜூஸா குடுக்குறேன். அப்படியே வாங்கிக்கங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, மேஷ ராசிக்காரர்கள் சைலன்ட்டா இந்த தடவ வயலன்ட் பண்ண போறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் அடைய வேண்டும் என்று காத்திருந்த பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் இந்தான்னு வரப்போகுது. நெறைய பேர் உங்க முதுகுல குத்தி ஏமாத்திட்டு போவாங்களா, அவங்களுடைய சுயரூபத்த இந்த தடவ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸ்டாண்டர்டா நிக்க போறீங்க. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனம் சார்ந்த நிகழ்வுகள் நிகழப்போகுது. நெறைய பேருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் உங்களுடைய அடுத்த 30 வருடத்திற்காக உங்க வாழ்விலை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 2026 மேஷராசிக்காரர்களுடைய பொற்காலமாக இருக்க போகிறது. உங்க ஜாதகத்துல எப்படி வேணா இருந்துட்டு போட்டுங்க பிளானட். அத பத்தி கவலையே இல்ல. இந்த கோச்சார கிரகம் என்பது மேஷராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட பண உயர்வையும், செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த வருடம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. முதல் ஒரு 5 மாதங்கள் மேஷராசிக்காரங்க ரொம்ப எஃபெக்ட் போட வேண்டியிருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். நெறைய டிராவல் பண்ணுவீங்க. நெறைய கம்யூனிகேஷன், அலைச்சல். நெறைய பேர் உங்கள பத்தி காசிப் பேசுவாங்க. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. மேஷராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், காஞ்ச மரத்துல தான் கல் அடிபடும். அதனால நெறைய போட்டிகள், பொறாமைகள் உங்களை தேடி வரத்தான் செய்யும். உங்கள வந்து முதுகுல குத்துவாங்க. நெறைய பேர் போன வருஷமே அந்த லீலையெல்லாம் பண்ணி அனுபவத்த குடுத்துருப்பாங்க. இந்த வருஷமும் உஷாராகாம திரும்ப நம்புனா எப்படி? அதனால மக்களை நம்புகிற பட்சத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் முதல் 5 மாதங்கள். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த தடவ நோ சொல்ல கத்துக்க போறீங்க. மேஷராசிக்காரங்க வாயிலருந்து நோவே வராது. என்னதான் அப்படியே அப்படியே ஒரு மாரி இருந்தாலும் எப்படி பலாப்பழம் மேல பார்க்க அப்படியே உள்ள இனிப்பா இருக்குமோ, அந்த மாரி தான் மேஷராசிக்காரங்க. ஸோ நோ சொல்லவே வராது. இந்த தடவ நீங்க நோ சொல்ல கத்துக்க போறீங்க. நீங்க சொல்ற அந்த நோ என்பது உங்களுடைய வாழ்வியலுக்கான அடுத்த கட்ட நகர்ச்சிக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா எப்பயுமே எல்லாருக்குமே நல்லவங்களாவே இருக்க முடியாதுன்ற உண்மையை இந்த தடவ நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்காக கிரகங்கள் உங்களை இயக்க தயாராக இருக்கிறது. செவ்வாய்க்கு சனியோட பார்வை, சனிக்கு செவ்வாயோட பார்வை. இந்த காம்பினேஷன்லாம் அது உலகத்திற்கு எப்படி வேணாலும் இருந்துட்டு போறது. இயல்பாகவே தொழில் ஸ்தானகாரகனை ராசிநாதன் பார்த்தல் என்பது தொழிலை வலுப்படுத்தும். இதுவரைக்கும் மந்தமா இருந்த தொழில்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீட் ஆகும். ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேல வேலையாட்களுடைய இடமாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, ரொம்ப நாளா ப்ரமோஷன் வரலன்னா, இந்த தடவ மேஷராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்
100 விழுக்காடு இருக்கு. யாரெல்லாம் படிக்கிற மேஷராசி குழந்தைகளா இருக்கீங்களோ, இந்த தடவ சூப்பரா படிக்க போறீங்க. செம்மையான டைம் பீரியட். இதுவரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிக்கணும், ஜெயிக்கணும் 20 வயதிலேருந்து 40 வயது வரைக்கும் தவித்துட்டு இருந்த மேஷராசிக்காரங்க இந்த தடவ ஜெயித்து காட்ட போறீங்க. கவர்மெண்ட் ஆர்டர கையில வாங்க போறீங்க. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். ஆல்மோஸ்ட் இந்த நேரத்தில நீங்க சுக்கிரன், சூரியன், அந்த சந்திரன் இந்த காம்பினேஷன்ல இருப்பீங்க. எல்லாமே ரொம்ப வலு சேர்க்கக்கூடிய தன்மையாக இருக்கிற பட்சத்தில மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒருத்தருக்கு சூப்பர். நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தான் உங்கள் வாழ்க்கைக்கான விஸ்வரூபத்தை காட்ட போறீங்க. நிறைய பேர் முன்னாடி எந்திரிச்சு நிக்க போறீங்க. இதுவரைக்கும் வாங்கணும்னு நினைச்ச வீடு, மனை, வண்டி, வாகனம் போறீங்க. நிறைய பேர் தொழில் முனைவோரா மாற போறீங்க. இதுவரைக்கும் எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்காக ஏதாவது பண்ணலாமான்னு ஓடிட்டு இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். நிறைய பேர் ஃபாரின் டிராவல் பண்ணுவீங்க. ஃபாரின்ல போய் படிக்கிறது, ஃபாரின் டிராவல் பண்றது, நிறைய அலைச்சல் மூலமாக அனுகூலத்தை ஏற்றுக்கொள்ளுதல், நிறைய தெய்வீக வழிபாடு, கோயில் குளங்களுக்கு பண்றதுன்ற மாதிரி அப்படியே ஒட்டுமொத்த பிளஸிங்கும் உங்களுக்குன்னு காலம் இந்தாய்தான் தூவக்கூடிய டைமாக இனிதே மலர காத்திருக்கிறது இந்த 2026வது புத்தாண்டு. 40 வயதை தாண்டிய கொஞ்சம் 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழிவுகள் போறக்கூடிய பிரச்சனை, கால் பாதத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன சஞ்சலங்களை வருடம் முழுதுமே கொடுக்கும். சனி வந்து பாதம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறாரு. அதனால கொஞ்சம் கால் சம்பந்தப்பட்டு இருக்கணும். நிறைய கொஞ்சம் சாக்ஸ் எல்லாம் பயன்படுத்துங்க. இதெல்லாம் வந்து இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விடயம். சரி, அதெல்லாம் தாண்டி இந்த தடவை நான் வந்து வீடு வாங்க வேணாமாம். கண்டிப்பா வீடு, மனை, வண்டி, வாகனம், கார் மாத்துறது, வீடு மாத்துறது, இடம் மாத்துறது. நிறைய பேர் ரெட் கலர் கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை தேடி வரும். ரெட் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நிகழும். திடீர்னு ஒயிட் வாஷ் பண்ணுன்ற மாதிரியான தாட் வரும். நிறைய வீட்டுக்கான சில விஷயங்களை வாங்கி வைப்பீர்கள். ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கான அனுகூலத்தோடு இந்த மாதம், இந்த வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. அப்படிதான் சொல்லுவோம். ஒவ்வொரு மாதமுமே மேஷராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க சரியா முறையா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையோட உச்சத்துல தான் இருப்பீங்க. திரும்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். அது கூட கரெக்டா தெரியல. அந்த அளவுக்கு குருவுடைய கடாட்சம் என்பது ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய காலகட்டத்துல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை புத்தாண்டு தாறுமாறா இருக்க போகுது. சரி, ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் எனக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னா, மேஷராசிக்காரர்களுக்கு பழனிமலை முருகன் வழிபாடு, அதுவும் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்ய 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 நீங்க ராஜாவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த முருகன் உங்களுக்கு நல்குவான். இந்த வருஷம் ஃபுல்லா என்ன கலர் எனக்கு வந்து ஃபேவரா இருக்கும் மேடம், எந்த கலரை வந்து நான் வச்சுக்கிட்டேன், ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க. நிறைய ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க. நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ரெட் கலர் கொஞ்சம் கையில வச்சுக்கோங்க. ரெட் கலர் பயன்படுத்த எல்லோ கலர் பயன்படுத்த இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு பொருளாதார மேன்மை என்பது 100 விழுக்காடு கட்டாயமாக அமைய காத்திருக்கிறது.